அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன ஓதுறது, என்ன துவா ஓதுறது, என்ன பண்ணுறது, லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது, கடன் ரொம்ப கடனாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப நோயாக இருக்குது, இல்லை ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம படுற எல்லா கஷ்டத்துக்கும் என்ன தீர்வு தெரியுமா? ஒரே ஒரு சொல்யூஷன் தான், தொழுக. வாட் எவர் யூ கேன் பி. இப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அது உங்களோட ஃப்யூச்சரை மாற்ற போகிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க தெரியுமா, துவா. அந்த துவா தான் உங்களோட நாளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது அந்த துவாவாக மட்டும்தான் இருக்கும். சோர்வடையவே செய்யாதீங்க. எதில் தெரியுமா? துவா செய்கிறதுல. நீங்கள் இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம், நாளைக்கு உங்களோட துவா நிச்சயமாக உங்களை உயர்த்தி வைக்கும். அதுதான் துவா. அதாவது நம்மளோட விதி, நம்ம தாயோட கருவில் இருக்கும்போதே நமக்கு வந்துட்டு அல்லாஹு தாலா எழுதிடுவானா, இவங்க இப்போ தான் பிறப்பாங்க, இவன் பேர் இதுதான், இவன் இப்படி தான் வளருவான், இவன் இப்படி தான் இருக்கும், இவன் இந்த வயசில் என்னோட ரிஸ்க்கு தனிய முடியும். அதாவது மவுத் வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய விதியை நம்ம தாயோட வயிற்றில் இருக்கும்போதே எழுதிடுறான். ஆனால் அதை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு தெரியுமா இருக்குது? நம்ம செய்கிற துவாக்கு. துவா சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அது மிகப்பெரிய சக்தி. இட்ஸ் அ மேஜிக் மாதிரி. அது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா அது துவாவால் மட்டும்தான் முடியும். அதிகமாக துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. உங்களுக்கு என்ன வேணுமோ அது அதிகமாக துவா செய்யுங்க. ஏந்தின கரத்தை வெறும் கரமாக அனுப்ப அவன் வெட்கப்படுறான். நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த துவாவின் மூலமாக உங்களுக்கு வேண்டியதை தருவான். முதல்ல துவாக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டிங்கன்னு இப்போது ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு மனுஷன் இருக்கான், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் போய் உங்ககிட்ட அவங்க இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருப்பீங்க. அப்போது சாதாரண அற்ப மனுஷன் நம்மளே நம்பிக்கையை இந்தளவு காப்பாற்றும் போது அகிலத்தின் அதிபதி நம்மளோட இரட்சகன் அவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை எப்படி காப்பாற்றுவான்? நிச்சயமாக அவன் மீது வச்சிருக்க நம்பிக்கை ஒரு போதும் உடையாது. அவன் மீது நம்ம வச்சிருக்கிற அன்பு ஒரு போதும் எந்த இதுவுமே இது பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு பியூரஸ்டான ஒரு அன்பை அல்லாஹ் மேலே வைங்க. அவனை மட்டுமே முழுமையாக நம்புங்க. மனிதர்களை நம்பவே நம்பாதீங்க. அது உங்களோட யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கணவன் யாராக வேணாலும் இருக்கட்டும், மனிதர்களை நம்பாதீங்க. அல்லாஹவை மட்டுமே முழுமையாக நம்புங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவன்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணுங்க. காரிருளில் நடக்கிற ஒரு எறும்புக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது முழுக்க செஞ்சு கொடுக்கக்கூடிய இறைவன் உங்களுடைய மனக்குமுறலை அறியாதவன் கிடையாது. நிச்சயமாக அவன் அறிபவன். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்பவன் அவன் மட்டும்தான். எனவே அதிகமாக அல்லாஹவை மட்டுமே அலையுங்க. அந்த அன்புக்கு மட்டும்தான் பிரேக்கப்பே கிடையாது. அந்த அன்பு மட்டும்தான் உண்மையானது. அந்த அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது. மேலும் அவனால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ராப்ளமை சரி செய்ய முடியும். இந்த உலகத்தில் எத்தனை கோடான கோடி பேர் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயத்தை நடத்தி தரலாம் அப்படின்னு நினச்சாலும் அது முடியாது. அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு இவனுக்கு இது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நாடுனாலும் அவங்களால அதுவும் செய்ய முடியாது. இறைவன் நாடுனா மட்டும்தான் முடியும். எனவே அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாவால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே ஓடி போய் அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 5 துவா பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, இந்த துவாஸ் எல்லாமே குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு 5 துவாக்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீன் யூனுஸ் நபியை முழுங்கினதுக்கு அப்புறமா யூனுஸ் நபி அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கையில் தெளிவாக இருந்தாங்க. மீன் முழுங்கின போதும் நம்ம இதை விட்டு காப்பாற்றுறதுக்கு நம்ம இறைவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு துவா செஞ்சாங்க. இந்த துவாவை அதிகமாக ஓதுனாங்க. அல்லாஹு தாலா அவங்கள மீனோட வயிற்றுலேருந்து சேஃபாக வெளியாக்குனான். அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை ஓதி இது வரைக்கும் அல்லாஹ் கொடுக்காம இருந்ததே கிடையாது. அப்படின்னா இந்த துவா ஓதுறவங்களுக்கு அல்லாஹு தாலா உடனே கொடுத்துருவான். அந்த விஷயத்தை எதுக்காக அவங்க ஓதுனாங்களோ அதுக்காக அந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாக ஓதுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் துவா. அடுத்து, ரொப்பி இன்னிலிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன துவா. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த எதுனே தெரியாத ஒரு ஊருக்கு வந்துடுவாங்க. அந்த கொலை பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அந்த ஊருக்கு வந்த உடனேயே புது ஊராக இருக்குது, எதுவுமே இல்லை, பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த துவா ஓதுனாங்க. அவங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிச்சு, அவங்களுக்கு தேவையான வீடு கிடச்சிச்சு, அவங்களுக்கு தேவையான சாலிகான மனைவியும் அவங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ இந்த துவாவையும் அதிகமாக ஓதுங்க. அடுத்து, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஏதாச்சும் இந்த துவாவை ஒரு காலையில் 7 முறையும் ஈவினிங் 7 முறையும் ஓதிட்டு வாங்க. நிஜமாகவே உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த தீங்கும் உங்களை அணுகாது. அல்லாஹோட பாதுகாவலில் நிச்சயமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. அடுத்து, அலல்லாஹி தவக்கல்னா ரொப்பனா லக தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன். அதாவது, நாங்கள் அல்லாஹ்வையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம். எங்கள் இறைவனே, அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே. ஆக்சுவலி இதுவும் யூனுஸ் நபியோட அந்த யூனுஸ் சூறாவில் வர ஒரு துவா தான். ஸோ இந்த துவாவையும் நீங்கள் அதிகமாக ஓதுங்க. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவா. இன்ஷால்லா இதையும் கேளுங்க. அடுத்து, ரொப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய ஒல் மொமினீன யோம யகூமுல் ஹிசாப். இதுவும் நம்ம அதிகமாக ஓதக்கூடிய ஒரு துவா தான். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் மோமேன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சூறாவில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 துவாவுமே இது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு இந்த துவாக்கள் தான். இன்ஷா அல்லாஹ் ஒரு துவா கூட மிஸ் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி தொழுகைக்கு பின்னாடி ஓதிக்கிட்டே வாங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்கூட பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது யாருக்கு பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.